வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாக்லேட் பட்டர் கேக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த கேக் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுகர் பவுடர் 125 கிராம், மைதா மாவு 125 கிராம், பட்டர் 125 கிராம், 3 முட்டை எடுத்துக்கோங்க, 50 கிராம் அளவு குக்கிங் சாக்லேட், 1 ஸ்பூன் ஸ்பைஸ் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 4 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை ஒரு அகலமான பவுலில் போட்டுக்கலாம். அது கூட 125 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 3 முட்டையும் 1 by 1 ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா மைதா மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா 50 கிராம் அளவுக்கு சாக்லேட்டை இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை பீட் பண்ணி வச்சுருக்க பட்டர், முட்டை, சுகர் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே 4 ட்ராப் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு கேக் ட்ரேக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடியில் ஆயில் அடி பட்டர் தடவிட்டு பட்டர் சீட் போட்டதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தட்டி சமப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் குக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அடியில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அது மேலே வச்சு 40 to 45 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. விசில் எதுவும் போடக்கூடாது. அவனில் வச்சு குக் பண்ணுறதுக்கு 175 டிகிரி செல்சியஸில் 40 to 45 நிமிஷம் போல் குக் பண்ணணும். இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக்கை வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ
இப்போ நமக்கு சாக்லேட் பட்டர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.